ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பரோட்டாக்கு எப்படி சால்னா பண்ணுறது தான். வாங்க பார்க்கலாம். எப்படின்ட்டு வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ வந்து இந்த ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பூண்டு, இஞ்சி, சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அது கூடயே அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டு கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ஃப்ளேவருக்கு போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வானல் வச்சுருங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது ஸ்டார் இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெய் பொரிஞ்ச உடனே அதை தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்ட பிறகு இது கூட வந்து வெங்காயம் இதோட அளவு எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்றவங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வெங்காயம் வந்து வதங்கணும். பொன்னிறமாக வதங்கணும். நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் ரொம்ப கோல்டன் கலர்லாம் தேவையில்லை. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். இது கூட வந்து இது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா புதினா, கொத்தமல்லி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்கு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா ரொம்ப ஈஸி தான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. இது பரோட்டாக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் சாப்பிடலாம். 4 எடுத்துருக்கேன். தக்காளி வந்து இது கூட பழுத்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்ன அளவுன்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து மசிஞ்சு வரணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசியணும், வதங்கணும். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூனும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான உப்பும் குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் வந்து 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் பச்சை மிளகாலாம் போடலை, அதனால் நான் 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து அரைச்ச விழுதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி அது அந்த ஜாரியை கொஞ்சம் அலசி தண்ணியை ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த பச்சை வாசனை போனால் தான் குருமாவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, நல்லா வதக்கிட்டேன். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அதே ஜாரில் வந்து நான் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஊற்றிட்டேன். இப்போ இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பேஸ்ட் அரைக்கணும். தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடலை. என்கிட்ட கசகசா இல்லை, அதனால நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட கசகசா இருந்தால் நீங்கள் கசகசா சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு குருமா வந்து தண்ணியாக வேணும்னா தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக இருக்கட்டும். நான் வந்து இப்போ பரோட்டாக்கு செய்கிறேன், கொஞ்சம் தண்ணியாக தான் எனக்கு வேணும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு கொதித்து வந்த உடனே குருமாவை இறக்கிடுங்க. ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிட்ட பிறகு ஒரு கொதி வந்த உடனே நிறுத்திடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதிக்கு இது பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த குருமா வந்து பரோட்டாக்கு தான் நான் வந்து சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.